ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு தொட்டுக்கிற ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வாட்டத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கினதுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நறுக்கின வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாயை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ குறைச்சலாவோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாதி கேரட்டை வந்து நான் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும், தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது ஒரு தக்காளியை இதை மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பாதி கேரட், ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இதை மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷிங்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2மே எடுத்துக்கிறோம். இந்த மசாலாவில் போடுறதுக்காக கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸை நார்மல் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுங்க. இந்த கடலைப்பருப்புங்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டு அதோட பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பொடியாக நறுக்கின கேரட்டை போடுறோம். இந்த கேரட் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால தனியாக வேக வச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப நேரம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற ஃப்ரோசன் பீஸை போட்டு வதக்கிடலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். மஞ்சப்பொடி போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போடலாம். தக்காளியை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதி வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிற மசாலாவில் ஊற்றிடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா மசாலா கொதிக்கட்டும். மசாலா ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணித்துன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இந்த மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக நெய் அதில் ஊற்றுறோம், இது ஆப்ஷனல் தான். ஒரு 5 நிமிஷம் இதை மாதிரி கொதிச்சோன்னே கொஞ்சமாக கரம் மசாலா பொடியை மேலே தூவிட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு பூரி மசால் சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மசாலா வந்து வந்திருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.